ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கனாக்க பஞ்சகஜம் எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சகஜத்தை எடுத்து ஃப்ளீட்டு பிடிச்சிக்கலாம். 2 பேக் எடுத்து ஃப்ளீட்டு பிடிச்சிக்கிட்டு நடுவில் சென்டரில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்டு நல்ல பக்கம் வச்சுட்டு அந்த ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பக்கத்தை வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு ஃப்ளீட்டு பிடிச்சதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கணும். என் கை திருப்புறது பாருங்கள். அப்படியே ஒரு சுற்று சுற்றி இன்னொரு சுற்று வந்து கெட்ட பக்கமாக வச்சுக்கணும். தையல் போடுறது வந்து கெட்ட பக்கம், அடியில் நல்ல பக்கமாக வச்சு நெட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இது வந்து மேலே வச்சு கேமரா எடுத்தோம்னாக்கா புரியும். நான் கொஞ்சம் தூரத்தில் வச்சு எடுக்கிறதுனால சரியாக தெரியுதா என்னமோ தெரியல. ஆனால் இந்த கை ரொட்டேஷன் பண்ணுறது தான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி தான். அடுத்து கீழே வர அந்த ஓப்பன் பண்ணிடுறது கீழே ஒரு பிட் இருக்குல்ல, அந்த பிட்டில் வச்சு இந்த இது பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு பக்கம். இது ரெண்டும் ஒட்டுக்கா பிடிச்சி இதையும் ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு சுற்று சுற்றி இன்னொரு சுற்று அப்படி வச்சு அதில் கீழே வச்சு ஃப்ளிட் ஒரு தையல். அந்த ஃப்ளிட்டு பிடிச்சிருக்கிறது வந்து பேக்கு, ப்ளைனாக இருக்கிற பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு. இது தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படியே அடியில் ரோப்பு வச்சு தைச்சி ஒரு மடித்து உருட்டி தைப்போம்ல, அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஏன்னா பிரியாமல் இருக்கும் அப்போ தான் அந்த தையல். இல்லைன்னா காட்டன் துணிக்கெல்லாம் நூலில் பிரிஞ்சிடும். அப்படியே தைக்கும் போதே ஒரு தையல். தையல் போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள், அதையே மடித்து அந்த ரோப்பு வச்சோமில்ல அடியில் வச்சு தைச்சோம்னா அதையே ஒரு மடித்து தைச்சிடலாம். பாருங்கள், அப்படியே இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தையல் மட்டும் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த இன்சியம் இது. இப்போ அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்து நடுவால் பார்த்திங்களா அந்த பிட்டு இருக்குதுல்ல, அந்த பிட்டு மேலே வந்து இடுப்பு அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேக்லேயும் ஒரு பிட்டு இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் ஒரு பிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம சீலை கொசவம் பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி 5 இன்ச்சுக்கு, பெரியவங்களுக்காக இருந்தால் 5 இன்ச்சுக்கு வச்சு இந்த மாதிரி பிட்டு பிடிச்சிக்கணும். சுருக்கம் கையிலேயே மடிப்பு எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்க. மடிப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு தையல் சென்ட்ரா, அந்த இன்சியமுக்கு சென்ட்ரா அந்த தையலுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கம் அதுவும் நல்ல பக்கத்தை வச்சு போடுங்க. பார்ட்ரு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது தெரியும், அந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. கையோட அளவு அப்படியே ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம தெரியுமில்ல, அளவு வச்சு ஒரு 5 இன்ச்சுக்கு கை நம்ம சீலை எப்படி கொசவம் பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் சேம். இதையும் அப்படியே சென்டராக வச்சு ஒரு தையல், சும்மா ரஃப் தையல் போட்டால் போதும். பார்த்தீங்களா, போட்டாச்சா? இது ஃப்ரண்ட்டு, அந்த சைடு இருக்கிறது இது இடுப்பு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பெல்ட்டு பீஸ் எடுத்துக்கிறோம். பெல்ட்டு பீஸ் மேலே
அளவு வச்சு அந்த மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு வச்சு கரெக்டாக தையல் அந்த பார்ட்ரு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். தையல் போட்டுக்கணும். பார்த்து கீழே கொஞ்சோண்டு ஓப்பன் விட்டுட்டு நம்ம இதுங்க, ஏன்னா மேலே வந்து மடித்து தைப்போம் 1 இன்ச்சுக்கு இந்த நாடா கோர்க்கறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு மீதி ஃபுல்லாகவே தைச்சிடணும். 2 பிட்டு வரும், முன் பக்கம் பின் பக்கம் 2 பிட்டு வச்சு தைக்கிறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தைச்சாச்சு. இப்போ வந்து நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். அடுத்து இந்த பிட்டு வந்து பேக் சைடு சுருக்கு முடிச்சது, ஃப்ரண்ட்டு வந்து ப்ளைனு. இப்போ நம்ம ப்ளைன் பக்கம்தான் இங்கே வைக்கணும். நல்ல பக்கம் அடியில் போகிற மாதிரி அப்படியே உள்ளே சொருவி பாருங்க, அந்த இதுக்குள்ளே சொருவி வைக்கணும். வச்சிட்றோம். இப்போ இன்னொரு பிட்டு இருக்குல்ல, அந்த பிட்டு வந்து கெட்ட பக்கம் பார்த்த மாதிரி, கெட்ட பக்கம் வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். அந்த சுற்றியும் தையல் போட்டுட்டு திருப்பி மேல் பக்கம் பார்க்கும்போது அந்த தையல்லாம் அந்த பெல்ட்டுக்குள்ளே போயிடும். அதுதான் கான்செப்ட். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பெல்ட்டு தைக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் தைச்சோம்னாக்கா ஒரு 2-3 வேஸ்ட் இது பஞ்சகத்தை தைச்சோம்னாக்கா இந்த இடுப்பு அளவு மட்டும் கொஞ்சம் இல்லைன்னாக்கா சுருக்கம் வந்துடும். பேக்கில் சுருக்கம் வந்தால் கூட தெரியும். ஃப்ரண்ட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறோம், அதனால் ஃப்ரண்ட்லேயே சுருக்கம் வந்துடும், அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த பெல்ட்டோட அளவும் பீஸோட அளவும் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், ஒரு தையல் போட்டாச்சு, சுற்றியும் ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், உள் பீஸையும் எடுத்துக்கிட்டோம், மேல் பீஸையும் எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து தையல் வந்து உள்ளே போயிடும். இப்போ மேலே கொஞ்சம் ஓப்பன் விட்ருக்கோம்ல, அதை வச்சு ஒரு சுற்றியும் மேலே ஒரு தையல், ஏன்னா மடித்து அடித்தோம்னாக்கா நவராமல் இருக்கும். அதுக்கோசரம் சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். நாடா கோர்க்குறோம்ல அந்த தையல் போட்டாச்சு. இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். அதையே நாடா கோர்க்கணும்ல, அதுக்கு லேபிள் வந்து பேக்கில் வச்சுக்கலாம். இது 42 சைஸு, அதனால் 42 சைஸுக்கு வந்து லேபிள் பேக்கில் அந்த சுருக்கம் பிடிச்சிருக்கோம்ல, அதனுடைய மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக லேபிள் க்ளோசிங் பண்ணும்போது
தைச்சாச்சு. இது பஞ்சகஜம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தையல் வந்து கவராகி தான் வரும். நம்ம கீழே இன்சீம் தைக்கும் போதும் இது பெல்ட் பீஸ் கொஞ்சோண்டு வச்சு நம்ம ரோப் வச்சு கொஞ்சம் மடித்து உருட்டி தைச்சிருப்போம். பெல்ட் ஏற்றும் போதும் நம்ம சுற்றியும் தையல் போட்டு இது பண்ணியிருப்போம். தையல்லாம் உள்ளே தான் போகும். அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே என்ன குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.